The plan is on. ஓகே டிஷ் சொல்லுப்பா. ட்ரீம் டெசர்ட். காமன் யங்ஸ்டரோட ஜேர்னி டுவர்ட்ஸ் ஹிஸ் ட்ரீம், அதுதான் இந்த ஹோல் தீம். இங்கே எல்லாருக்குமே நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நான் இந்த 27 இயர்ஸ், எனக்கு 27 ஏஜ். ஸோ இந்த 27 இயர்ஸ் ஆஃப் லைஃப்பை டெபிக் பண்ணுற மாதிரி 27 டிஃப்ரெண்ட் டெசர்ட்ஸ் இன் 27 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் அண்ட் 27 டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த 27 இயர்ஸில் இங்கே எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ் தான் எப்போவுமே எல்லாருக்குமே பேஸ். எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர். அவரோட காக்கியும் அண்ட் எங்கள் அம்மாவோட பியூர் ஒயிட் ஹார்ட்டையும் கலந்து ஒரு டார்ட் ஒன் பண்ணியிருக்கேன் அந்த கலரில். இங்கே ஜேர்னிங்கிறதே ஒரு கரடு முரடான பாதை தான் எல்லாருக்குமே. ஸோ அதுக்காக வந்துட்டு மட் கேக் ஒன்று பண்ணியிருக்கேன் அண்டு பிஸ்தா சாப்லே ஒன்று பண்ணியிருக்கேன். நான் என்னோட சின்ன வயசு மெமரிஸை ரெக்கலெக்ட் பண்ணுற மாதிரி சில டிஷ்ஷஸும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஐம் ஸ்டார்டிங் ஃப்ரம் வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காயில் வந்துட்டு எனக்கு வெண்டைக்காயில் ஒரு சின்ன மெமரி என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் வாங்கின சம்பளம் வந்துட்டு வீட்டில் வெண்டைக்காய் விற்றப்போ எனக்கு கிடைச்ச ஒரு சம்பளம். ஸோ அதனால் அந்த வெண்டைக்காய் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய சைல்ட்ஹுட் மெமரி. ஸோ அதை வந்துட்டு கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி ஒரு ரோஸ்டட் வெண்டைக்காவை ஜாகரியில் டிப் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓ இதான் அது. யா, அந்த 2 வெண்டைக்காய். ஸோ கொய்யாக்கா எனக்கு எவ்வளோ ஃபேவரட்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கொய்யாக்காவில் கோவா சார்பி இங்கே கொடுத்துருக்கேன். அண்டு எங்கள் அம்மா சமையல்லே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டிஷ்ஷு அவங்க செய்கிற சக்கரை பொங்கல். ஸோ அந்த சக்கரை பொங்கல் இங்கே இருக்குது. அண்டு கோகோனட் பால்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கோகோனட் பால்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் சின்ன வயசில் எல்லாருமே ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ ஸ்நாக்ஸ் இருக்கா என்னன்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் போகிறது பொட்டுக்கடலை தான். ஸோ அதுக்காக அந்த பொட்டுக்கடலை உருண்டை ஒன்று பண்ணியிருக்கேன். ஏன்னா அழ வைக்கிறீங்க? எனக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அந்த சயின்ஸ் யூஸ் பண்ணி நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ காஃபியில் வந்துட்டு நான் அதோட ஏர் மாலிகுல்ஸை ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த காஃபி ஃபோம் வந்துட்டு உங்களுக்காக பண்ணியிருக்கேன். காஃபி ஃபோம் பண்ணியிருக்கேன். அந்த காஃபி ஃபோமில் வந்துட்டு ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கும். அண்டு ஃபுட் சயின்ஸில் ஸ்பெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி எனக்கு லெஸ்ஸினா ரொம்ப ரொம்ப உயிர். ஸோ வந்துட்டு 4 டிஃப்ரெண்ட் லெஸ்ஸி பண்ணியிருக்கேன். லைக் ரோஸ் லெஸ்ஸி, பிஸ்தா லெஸ்ஸி, பாதாம் லெஸ்ஸி அண்டு ஸ்வீட் லெஸ்ஸி பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பெகட்டி, நன்னாரி சர்பத்தில் ஸ்பெகட்டி அண்டு கிரேப்பில் கேவியர். அந்த ஸ்பெகட்டி வந்து நன்னாரி சர்பத்தில் ஸ்பெகட்டி அண்ட் கிரேப்பில் கேவியர் பண்ணியிருக்கேன். நார்மலாக நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிலலாம் வந்துட்டு பெரிங்கிறது ஒரு லக்ஸரி ஃப்ரூட்டாக தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்ட்ராபெரி டிப்புடு இங்கே சாக்லேட் இருக்குது. அண்ட் ப்ளூபெரியில் ஒரு கேக் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ராஸ்பெரியில் ஒரு பெரி கான்ஃபிட் ஒன்று பண்ணியிருக்கேன். இங்கே சாக்கோ ஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்துட்டு இந்த லேயர் அந்த சீஸ் கேக் வந்துட்டு ட்ரிபிள் சாக்லேட் சீஸ் கேக் இருக்குது. கீழே ஒரு குக்கி கிரம்பிள் இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு டார்க் சாக்லேட் மூஸ் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு மில்க் சாக்லேட் மூஸ். அண்ட் அதுக்கு மேலே ஒரு ஞாபகம் வச்சுக்கணுமே, நான் என்னோட மீடியா லைஃப்பை வந்துட்டு யூடியூப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு அந்த மேலே இருக்க கர்னாஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷோ வந்தப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நம்ம எலிமினேட் ஆகும்னு நான் நினச்ச பையன் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆக முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை எதனால் வந்துச்சுன்னா, நம்ம அதுக்கான சீரியஸான ஒர்க் போட்டோம்னா இங்கே எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது. மனசு வச்சா எல்லாமே பாசிபிள் தான். ஸோ திஸ் இஸ் மீ அண்ட் ஐ எம் சிட்டிங் ஹியர் இன் டாப் குக்கு டூப் குக்கு. அண்ட் என்னோட ட்ரீம் வந்துட்டு இன்னும் ரொம்ப பெருசு. அங்கே இருக்க அந்த காட்டன் கேண்டி க்ளவுடெல்லாம் தாண்டி அந்த ஸ்கையை அட்டைன் பண்ணுன்றது தான் என்னோட பெரிய பெரிய ட்ரீம். ஸோ இந்த ஷோவை வீட்டிலேருந்து பார்த்துட்டு இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு மோட்டிவேஷனாக இதை லீட் பண்ண ஆசைப்பட்றேன் நான். Dream big, nothing is impossible, and thank you so much. Spell bound. இது பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை ஹோலிஸ்டிக்காக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண விதம், அது உங்களை எந்தெந்த ஸ்டேஜில் எப்படிலாம் பாதிச்சுன்னு நினைக்கும் போது
அது பார்க்கும்போது அப்படியே வந்து உலகத்தில் மிக அழகான ஒரு ஆர்ட் பீஸாக இங்கே முன்னாடி நிற்கிது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த தாட் ப்ராசஸ், ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் ஆல் தி பேக்கரியில் இருக்கிற எல்லா டெக்னிக்கும். இதுக்கு மேலே வேறு ஏதாவது டெக்னிக் இருக்கான்னு எனக்கு தெரியல. எல்லா டெக்னிக்கும் நீங்கள் வந்து ஒரு சராசரி மனுஷனால் நீ 3 வருஷம் 5 வருஷம் படிக்க தேவையில்லடா, 3 வாரம் டிசிடிசிக்கு வந்தால் பண்ணிடலாம்டா அப்படின்றத வந்து நீங்கள் காமிச்சிருக்கீங்க. Hats off. So it's something that is astonishing. It's something great. எனக்கு இவ்வளோ நேரம் நான் எழுந்து நிற்க கூட கட்டில. இட் டுக் சம் டைம் டு டைஜஸ்ட். என்னையே இந்த டிஷ்ஷில் பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ மெனி திங்ஸ் ஐ ஹவ் கான் த்ரூ. நான் என் லைஃப்பில் நான் ஒரு ஸ்டேஜ்லையும் போய் நாங்கள் செவுத்தை இடித்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் நாங்கள்லாம் கஷ்டப்படுது. அப்படியே எனக்கு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது. ஐ எம் மியூட்டட், ஸ்பெல் பவுண்ட். என்பி யூ டுக் மீ டு மை யங் ஏஜ். என்ன சின்ன வயசில் நான் 5 வயசில் எங்கள் அப்பாவை எங்கெல்லாம் போயிடுச்சு என் மைண்ட் தெரியுமா. Personally, he's gone through a lot of shit. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். Personally, I know him for the past 35 years. அவன் பர்சனல் லைஃப் வந்து சைல்ட்ஹுட் டேஸ்லாம் வந்து வெரி வெரி ட்ராமேட்டிக். He's gone through a lot of things, so he can relate it. But அதெல்லாம் வந்து பாடங்க வாழ்க்கையில். ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஃபார் அஸ். 27 இயர்ஸ் இந்த மெச்சூரிட்டி எனக்கு கிடையாது. பட் சொன்ன மாதிரி ஐ வுட் ஹவ் டன் பியூரிஃபிகேஷன் இதெல்லாம். பட் இதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஆம் ஐ ஆட் பர்சன், ஐ டவுட் இட். பட் ஐம் கோயிங் டு டேஸ்ட் இட். நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு லெட்ஸ் see how it is coming out. அதிர்ச்சி, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இன்னைக்கு தான் நான் உன்னை டயர்டாக பார்த்துருக்கேன். ஆக்சுவலி இவங்க 2 பேர் இல்லைனா கண்டிப்பாக நல்லா அட்டென்ட் பண்ணிடலாம். என்னோட ஃப்ரெண்டு நிக்கியும் நல்லா இருப்பானா சார். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஃப்ளேவர் அதிர்ச்சி. இவன் ஒரு 7 வருஷமா தெரியும் செஃப் எனக்கு. சத்தியமாக இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, உண்மையிலேயே இவன் கூட பழகணும்னா இவன் நான் பார்த்த என்பியா ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கான், ஒரு ராட்சசன் மாதிரி இருக்கான். என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. 7 வருஷமே கூட அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் கற்றுட்டேன், ஒரு நல்ல ஃப்ரெண்டு யாராவது நம்மளுக்கு கிடச்சிட்டோம்னா நம்ம லைஃப்பில் நம்ம என்ன இருந்தாலும் கூப்பிட்டு போயிடுவான், எங்கே போனாலும். ஸோ இவன் ஒருத்த போதும். அந்த ஒரு இதை சம்பாரிச்சு அது ஒன்று பெருசாக நினைக்கிறேன். எல்லாருக்கும் எழுதி வந்த நீயே வந்துருப்பான். எக்ஸலண்ட். அவஸ்தபா அந்த ஒயிட் சாக்லேட்டுக்குள்ளார ஒரு ஃபில்லிங் வச்சுது. அது ராஸ்பெரி கான்ஃபிட் ஷெஃப். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது இருக்குது. ஸோ என்ன கோவம் இருந்தாலும் அதை காட்டுற விதம்னு ஒன்று விஷயம் இருக்குது. அது எனக்கு பழக்கி கொடுத்தது எங்கள் வீட்டில். அவங்களுக்காக அதை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்ட ஒரு சின்ன டிஷ். Each and everything is distinctly different. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது மேலே இருக்கிற அந்த ஏஞ்சல் பொம்மை மாதிரி நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ என்பி. தேங்க்யூ, வண்டர்ஃபுல். அது ஒரு 29 பண்ணியிருக்கலாம்டா, எனக்கும் சேர்த்து இருந்துருக்கலாம்டா. ஏன் அழுகுற? எனக்கு அவங்க அண்ணன் வேண்டாம், இப்படி ஒரு அண்ணன் வேணும்னு வந்தியா சார்? எனக்கு வந்து என்பி அண்ணன் ரொம்ப பிடிக்கும். என் அண்ணா மாதிரி தான் எப்போவுமே என்கிட்ட. நான் என்ன பண்ணாலும் இப்போ டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இங்கே வந்து ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கூட என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இங்கே சொல்கிறது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் போய் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி அனுப்புவோம். ஏய் சூப்பராக பண்ணடா, இது பண்ணு அது பண்ணு நல்லா இருக்குன்னு அவ்வளோ என்கரேஜ் பண்ணி. நான் யாருன்னு என்ன தெரியாது சார் என்பி அண்ணா. நான் வந்து எனக்கு தெரியும் என்பி அண்ணா. ஆனால் வந்து சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப க்ளோஸாக என் அண்ணனும் என்னையும் அப்படியே தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டு ரொம்ப என்ன சார் சொல்கிறது, ரொம்ப பிடிக்கும்ல எனக்கு. உங்களை ரொம்ப பிடிக்கும்ல. ஒரு அழகான பாண்ட் இங்கே எல்லாருக்குமே, எல்லாத்து கூடயும் இருக்க கனெக்ட் வந்து பியூட்டிஃபுல்லான பாண்ட்.
ஸோ டேஸ்டிங் நம்ம அடுத்ததாக கூப்பிட போகிறது நம்முடைய சைத்ரா அண்ட் மோனிஷா. கோஸ்டல் இதுதான் எடுத்திருக்கோம். மொத்தமா சீ ஃபுட் பிளாட்டர். நவரசத்துல 3 எமோஷன்ஸ் எடுத்திருக்கேன். தட் இஸ் த தீம். ஸ்கேலப்ஸ் வந்து ஸ்ருங்காரம், லவ் அண்ட் பியூட்டி. ஸோ ஸ்கேலப்ஸ்ல வந்து அந்த டெண்டர் மீட் வந்து டெண்டர் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். அது ரெப்ரசென்ட் பண்ணதா நான் ஸ்ருங்காரம் அதுல எடுத்திருக்கேன். அண்ட் மெயின் கோர்ஸ் வந்து ஐவ் கிவன் டிசிடிசி பிளாட்டர். அதுல நான் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். பேஸா நான் வந்து கிராப் ஸ்டிக் ரைஸ் கொடுத்திருக்கேன். நண்டுன்றது நம்ம ஹைலைட்ஸ் ஆஃப் டிசிடிசி தான் நான் சொல்றேன். நண்டுன்றது நம்ம விஜயன் மாஸ்டர் வந்து நண்டு. ஸோ அது ஞாபகம் வச்சு நான் அந்த ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஃபிஷ். நம்ம டிசிடிசிக்கும் ஃபிஷ்க்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கனெக்ஷன். நிறைய வாட்டி டாப் குக் வந்து ஃபிஷ்ல ஏதாச்சும் சமைச்சு தான் வாங்கியிருக்காங்க நிறைய வாட்டி. ஸோ அதனால ஃபிஷ். அதுக்கு மேலே நான் டொமேட்டோ தொக்குக்குள்ளே சன்னாகுன்னி போட்டிருக்கேன். நம்ம சாய்தினான ஒரு வாட்டி சன்னாகுன்னி பண்ணி செம்மையாக டேஸ்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால அது ஞாபகம் வந்து அது பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பிளேட்டில் ஒரு மேஜிக்கான விஷயம் இருக்குது. டிசிடிசி கீழே ஒரு ஆப்பில் நம்ம இது ஸ்கேன் பண்ணால் நம்மளோட டைட்டில் கார்டு வரும். அப்படியா? அந்த ஆப்ல போயிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணா நம்மளோட டைட்டில் ட்ராக் வருது. நம்ம டிசிடிசியில் நிறைய மேஜிக்ஸ் நடக்கும், மிராக்கிள்ஸ் நடக்கும். அண்ட் ஓன்லி ஹாப்பினஸ். நான் நிறைய ஷோஸ் நிறைய செட்ஸ்க்கு நான் போயிருக்கேன். பட் டிசிடிசி ரிமைன்ஸ் வெரி 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 ஸ்பெஷல் டு மீ பிகாஸ் so much of positivity around. இங்கே வந்து நான் பார்த்ததுல இந்த செட்டில் யாருமே நெகட்டிவாக பேசினதே நான் பார்த்ததில்லை. so much of positivity this has given. அண்ட் தி லாஸ்ட் ஒன் டெசர்ட்க்கு அதுக்கு வந்து எமோஷன் நான் சொல்லிடுறேன். எந்த ரசம் நாங்கள் எடுத்திருக்கோம். பீபத்சம். பீபத்ஸானா டிஸ்கஸ்ட், chaos what we are facing in. அந்த ஐஸ்கிரீம் வந்து நான் மறிக்குழந்து லீஃப்ல பண்ணியிருக்கேன். அந்த மறிக்குழந்தை நம்ம தொட்டு பார்க்கும்போது, அது க்ரஷ் பண்ணி பார்க்கும்போது அதோட ஸ்மெல் நமக்கு எங்கே இருந்தாலும் தூக்கலாக வரும். அந்த மறிக்குழந்தை நான் வந்து ஒரு விமனுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். chaos what is happening in the society, current society. அந்த chaos எல்லாரும் கொஞ்ச நாள் தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் இக்னோர் பண்ணிடுவாங்க. The thing is, எல்லா பொண்ணுங்களும் they are facing so many things in the industry இருக்கட்டும், wherever the way they அவங்க வேலை பார்க்குற இடத்துல நிறைய விஷயங்களை இக்னோர் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. எந்த பொண்ணும் அப்படி போகக்கூடாதுன்றது தான் என்னோட எப்பவுமே நான் இதுதான் சொல்வேன். யார் பார்த்தாலும் போல்டா இருங்க. அவங்களுக்கு ஆகிற கயாஸ் வந்து எல்லாரும் நிறுத்தணும். அது நம்ம வீட்டில இருந்து அது ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு சொசைட்டில உண்மையிலேயே நமக்கு நடக்கிற இந்த கயாஸ் எங்கேயும் நடக்காதுன்னு எனக்கு தோணுது. ஸ்கேலப்ஸ் வந்து ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு. ரா மேங்கோட காம்பினேஷன் வித் சீ ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ப்ரெசன்டேஷன் இஸ் ஆசம். யுவர் ஃபிஷ் இந்தியன் சீ பேஸோட கிராப் ரைஸ் அண்ட் சன்னாங்குடி போட்டு பண்ணியிருக்கீங்க வித் லெமன் பட்டர் சாஸ். அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் ஆஃப் அந்த ஆப்பில் போனால் பாட்டு வருது. இட்ஸ் அ வெரி 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 அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். ஃபிஷ் அண்ட் மேலே டொமேட்டோ என்னது சன்னாகுனி டொமேட்டோ தொக்கு. கொஞ்சம் புளிப்பானா கூட ரைஸோட சாப்பிடும் போது இட் வாஸ் கோயிங் ரியலி வெல். ஐஸ்கிரீம் கேஸ் கம் அவுட் ரியலி வெல். மேரிகோல்ட் டேஸ்ட் இஸ் யூனோ இந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே சாப்பிடும் போது மூக்கில் அப்படியே வருது. வெரி குட். 3 டிஷ்ஷஸ், நெத்தியடி டிஷ்ஷஸ். சீ ஃபுட் குக் பண்ணியிருக்கிற விதம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஸ்கேலப்ஸ் குக் வெல். ஃபிஷ் சீபாஸ் இஸ் அ வினர். நல்லா குக் பண்ணியிருக்கீங்க. த ஃப்ளேவர்ஸ் ஆர் இன்டாக்ட். எல்லாத்துடைய ஃப்ளேவர்ஸும் இண்டிவிஜுவலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெண்மையை பற்றி ரொம்ப நல்லா பேசுனீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து வால்கேனோலேருந்து வர லாவா மாதிரி இருக்கணும். அது போன வழியிலெல்லாம் அதை பாதிக்கிறத எதையோ அது எரிச்சிட்டு போகணும். அது மாதிரி தான் இருக்கணும். ஸோ வண்டர்ஃபுல் குக்கிங். பிக் சல்யூட். தேங்க்யூ ஸோ மச் மோனிஷா அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி. ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம டாப் குக் குரூப் குக் இந்த சீசனுடைய கடைசி டேஸ்டிங். ஓ நோ. சுபாஷ் அண்ட் ஜிபி முத்துனா ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். என்ன இது வந்து டெம்புரா ப்ரான்ஸ். ஆஹா. அது வந்து செசமே சால்மன். சிக்கன் ஹர்ப் கிரஸ்ட்டு வித் கேரட் பியூரே. கின்சுகின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் ஆர்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த டிஷ்ஷும் பண்ணியிருக்கோம்.
செஃப் இது வந்து கின்சுகின் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஆர்ட் இருக்குது. அது என்னன்னா ஏதாவது ஒரு திங் வந்து ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா அது யூஸ்லெஸ் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் அதை வந்து விலை மதிப்பில்லாமல் ஒரு தங்கமோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தோடு அதை இணைச்சி ப்ரைஸ்லெஸ்ஸாக ஆக்கிறதுக்கான ஒரு ஆர்ட்டு தான் வந்து கின்சுகி. ஸோ அதை வந்து என்னோடய லைஃபோட கம்பேர் பண்ணி கடந்த ஒரு 2-3 இயர்ஸாகவே நான் வந்து ரொம்ப நிறைய விஷயத்தில் வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் எதுவுமே பண்ணாமல் வீட்லேயே நான் வந்து முடங்கியிருந்தேன்னு தான் சொல்லணும். எனக்கு அந்த ஒரு கோல்டாக அந்த ஒரு இணைக்கிற விஷயமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேமிலி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதில் ஒரு ஐசிங் அந்த கேக் மாதிரி இப்போது டிசிடிசி வந்து முழுசாக வந்து ஒரு ஜாயின் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அது வந்து டெம்பிள் உள்ள என்ன இருக்குது? மாச்சா மூஸ் இருக்குது. மாச்சா மூஸ், அதுக்கப்புறம் க்ரஸ்ட் பிஸ்கெட்ஸ் இருக்குது. சுபாஷ் சார், நீ செஞ்ச சாப்பாடு மாதிரியே நீயும் ரொம்ப அழகுடா. ஐயோ, அழகு பை யுவர் கேரக்டர். வெரி வெரி குட் ஹியூமன் பீயிங். ஹேட்ஸ் ஆஃப். இந்த சிரிப்பும் இதை விட கோடானு கோடி சந்தோஷமும் உனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக கிடைச்சிக்கிட்டே இருக்கு. தேங்க்யூ சார். சால்மன் சூப்பர்ப்பா. என்ன பெஸ்ட்டுன்னா சால்மன் நிறைய குக் பண்ணிங்கன்னா அந்த சைட்லேருந்து ஒயிட்டாக வரும். கரெக்டாக குக் பண்ணியிருக்கீங்க. அது மேலே கோல்டன் சிசுமி போட்டு தெரியாக்கி சாஸ், வெரி வெரி நைஸ். ஷ்ரிம்ப் டெம்பூரா இன்னும் அந்த கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ் மாதிரி இன்னும் கிறிஸ்பியாக இருக்கணும். லாஸ்ட் மினிட்ல பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஹர்ப் crusted chicken lacks little bit of seasoning. Carrot puree is fantastic. அதோட போகுது. And it lacks acidity. Acidity-னா புளி கொஞ்சம் லெமன் ஆர் வினிகர் ஏதாவது போட்டு ஒரு மேரினேட் பண்ணியிருந்தேன்னா நல்லா இருக்கும். பட் ஆன் த ஹோல் இட்ஸ் எ வெரி நைஸ் டிஷ். இன்னைக்கு வந்த டிஷ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இன்னும் பர்ஃபெக்ட் டிஷ்ஷாக வேணும். எனக்கு மாச்சா மூஸ் சூப்பரா. எனக்கு என்னன்னா கொஞ்சம் ஓவர் ஸ்வீட்டாக இருக்கு பிகாஸ் ஆஃப் த கேரமல் சாஸ். பட் த ப்ரெசன்டேஷன் லெவல், த டெக்னிக் யூஸ்ட், அந்த மேலே இருக்கிறது மெல்ட் ஆகி வருது. இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் கமெண்டபிள் ஜாப். எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன். நீங்கள் சொன்ன அந்த ஜாப்பனீஸ் கென்சுகி அந்த ஆர்ட் மாதிரியே இருக்குங்க பிளேட். பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சுபாஷ், தேங்க்யூ தீபினா, தேங்க்யூ. ஓகே, டேஸ்டிங் அடுத்து நம்ம கூப்பிட போகிறது சுஜாதா அக்கா, பரத் அண்ட் தீனா. உங்க டிஷ்ஷை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க. பிரேக்கிங் பேரியர். சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கீங்க? சமையல்ல எப்படி 6 சுவை இருக்கிறதோ அதே மாதிரி பெண்களுக்கும் 6 சுவை இருக்குது சார். அதை வந்து நான் ஃபுட் மூலியமா கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, காரம், இனிப்பு அது மூலமா நான் சொல்லியிருக்கேன் சார். கார்ப்பு தனக்கு பிடிக்காத ஒன்று நிகழும் போது அடங்கி போகாமல் எதிர்த்து நின்று போராடும் பெண்மகள், அதுதான் முக்கியம். துவர்ப்பு சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையை கூட சுகமாக நினைத்து பயணிக்கும் பெண்கள், தியாகம். இனிப்பு எல்லா துன்பங்களையும் மனதிற்குள் சுமந்து கொண்டு மற்றவர்கள் முன் இனிமையாக காட்டிக்கொள்ளும் பெண்கள். புளிப்பு விருப்பமில்லாவிட்டாலும் கடமைக்காக ஒன்றை திரும்ப செய்து புளித்து போன எண்ணங்கள் சுமக்கும் பெண்கள். உவர்ப்பு மற்றவர்களின் முடிவுகளை எதிர்க்க முடியாமல் குழம்பில் கரையும் உப்பை போல் குழப்பத்தில் கரைந்து போகும் பெண்கள். கசப்பு வாழ்நாள் முழுவதும் தன் ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் தினந்தோறும் கசப்பான தருணங்களை கடந்து வரும் பெண்கள். ஆக்சுவலாக அது எல்லா டிஷ்ஷுமே வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்னா, பொண்ணுங்களை வந்து இதுதான் பார்வை, ஒரே பார்வையில் பார்ப்பாங்க, எப்போவுமே ஒரே எண்ணத்தில் பார்க்கக்கூடாது. அதை உடச்சி அவங்க வெளியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேற ஒரு கலர் இருக்குது, வேற ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு மாதிரி 6 டிஷ்ஷுமே வித்தியாசமாக இருக்கும். வண்டர்ஃபுல். சுஜாதாக்கா, ஒரு டிஷ்ஷா வந்து சொல்லுங்க, இது என்னென்ன டிஷ் இது? இது வந்து சுண்டைக்காயில இருந்து பண்ணியிருக்கோம் சார். சுண்டைக்காய் கசப்பு ஓகே, துவையல் மாதிரி பண்ணி அந்த லெதர் இதுக்குள்ள ஃபில் அப் பண்ணி வச்சிருக்கோம் சார். அதுவும் சுண்டைக்காயிலேயே பண்ணியிருந்தோம். இதுமா இது சுண்டைக்காயா? ஓ ஓகே. அடுத்தது இது வந்து ஐஸ்கிரீம் கார்ப்பு கோஸ்ட் பெப்பர்ல வச்சு செஞ்சிருக்கோம் சார். கோஸ்ட் பெப்பர் அது ஒரு மிளகா சார், காரமா இருக்கும். இனிப்பு வந்து டேட் ஃபார்ம் ஜாங்கரியில செஞ்சிருக்கோம் சார். இது மாச்சா, அந்த பச்சை கலர் மாச்சா வந்து ஜாப்பனீஸ் டீ. புளிப்புக்கு வந்து குக்கும் மங்குஸ்தீன் அந்த இதில் வச்சு செஞ்சிருக்கோம். அதுக்குள்ள அதை ஊற்றி வச்சு அதில் கேவியார் பண்ணி போட்டிருக்கோம் சார். எப்படி கருப்பு கலர்ல வந்தது? சார்கோல் பவுடர் ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் சார். சோல் கடி
சோல் கடி. சாரி, ரொம்ப நல்லா இருக்குது. என்னது இது? சோல் கடி. வா சுஜாதா மேடம், ஷெரூபா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாப்பாடு சாப்பிட்டு யூ போத் டச் மை ஹார்ட். அதாவது எவ்ரி டேஸ்ட் இஸ் டிஸ்டிங்டிவ். இட் ஹேட் அ ஸ்டோரி பிஹைண்ட் இட். நான் அழுததில்லை, எனக்கு அழுன்னு தோணும். சாப்பாடு சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஃபீலிங் ஐ ஹேவ் டு கிரை. அது மாதிரி இருக்கு சாப்பாடு. ஃபண்டாஸ்டிக் பா. ஐயோப்பா, இப்படி வந்தா 3 பேருக்கு சேர்த்து கிடைக்கும். அழுதுறாதீங்க ப்ளீஸ். ஆட கடவுளே, இதுக்கு தான் நான் பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். வா அப்படி வா. நீங்க அழுவ, எனக்கும் அழுக வரல. நீங்க வாங்க, என்னக்கா நீங்க இதை கையிலேயே வச்சுக்க. நீ அங்கே போவாத, நீ அழுவ விடுறாங்க. மேடம், இட் கேன் கம்பீட் வித் எனி டிஷஸ் இன் தி வேர்ல்ட். எனி டிஷஸ். நான் எல்லா இடத்தையும் பார்த்தேன். வெரி சொன்ன மாதிரி கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு, உவர்ப்பு, எவ்ரிதிங் டிஸ்டிங்டிவ்லி டிஃப்ரெண்டா நீங்க மார்க் பண்ணி அது உள்ள இருக்கிற டிஷ்ஷை நீங்க பண்ணிருக்கீங்க. ட்ரூலி டிசர்வ் a big round of applause. Wonderful. ஓகே ஓகே. இத பாரு சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார், ப்ளீஸ் உட்காருங்க சார். உட்காருங்க மேடம். ஐயோ பாவம், கரையணும். அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க. நீங்க சும்மா இதுக்கெல்லாம் இருக்கீங்க. சூப்பர். சோனியா மேம் இங்க வாங்க. இப்போ சாப்பிடும்போது எப்படி இருக்கு? This was very emotional. I've tasted it. It was amazing and congratulations. Thank you. Hats off. Thank you. Thank you very much. Thank you. We'll start with Vijayan Master. மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஒரு ஏவி ஒன்று பண்ணியிருக்கேன், அதை பாருங்க. பார்த்துட்டு நாங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம். கண்டிப்பாக மாஸ்டர். லைட்ஸ் டவுன். மறக்கப்பட்ட உணவும் மறைக்கப்பட்ட உணர்வும். ஒரு காலத்துல உலக நாடுகளை நம்ம தாய் நாடான இந்தியாவை தேடுறதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கு. குறுமிளகு. 7 கடல் 7 மலை தாண்டி அத்தனை படையும் நம்மளை நோக்கி வந்துச்சு. அதுவரை பண்டை மாற்றமா இருந்த நமது உணவுப் பொருட்கள் பணமா மாற ஆரம்பிச்சிச்சு. உண்ணும் உணவு வணிகமாச்சுன்னா நாளைக்கு குடிக்கும் நீரும் சுவாசிக்கும் காற்றும் பணமா மாறும்னு அன்னைக்கே யூகிச்சு தம் மண்ணையும் உணவையும் காக்க எத்தனையோ ஆயிரம் பூர்வகுடி மக்கள் தங்களோட உயிரை விடவும் துணிச்சாங்க. அதுவே நம்மோட முதல் சுதந்திர போர். ஈறுபோட்டுல நாத்து நடல, ஆனாலும் சாப்பிட்டா மூங்கில அரிசி சோற. அந்த மூங்கிலையே சிலமமா சுத்தினா நம்ம தலையெழுத்து மாற. நம் மரபான விதைகளையும் நிலத்தையும் காத்த நெஞ்சங்களை துப்பாக்கியால துளையிட்டான். தடுத்த கைகளை விலங்கிட்டு அடிமையாக்கினான். அதுவரை நீரும் வளமும் கொடுத்த காடு தோட்டமாச்சு, தோட்டம் வணிகமாச்சு. நம் விதைகள் அவ்வளவு சட்டமாச்சு. ஆனாலும் நம் பூர்வ குடிகளோட வீரத்தாலும் தீரத்தாலும் மரபான சில உணவும் விதைகளும் எஞ்சி நம்ம கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அதை காத்து அடுத்த தலைமுறைக்கு அளிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. இருக்கும் வரை அருமை தெரியாது, பசிக்கும் வரை உணவே புரியாது. ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் உள்ள வருது. ஃபாரஸ்டே வந்திருக்குன்னு சொல்லணும். வேற லெவல் மாஸ்டர். ஒரு 3 மணி நேரம் படத்தை 2.5 நிமிஷத்துல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். எக்ஸலன்ட் மாஸ்டர். அபார்ட் ஃப்ரம் த பிரைஸ், அபார்ட் ஃப்ரம் த டைட்டில், அபார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங் எல்ஸ், சாப்பாடுன்ற விஷயத்தை எவ்வளோ இம்பார்ட்டண்டாக நீங்கள் எடுத்திருக்கீங்கிறது இதில் உங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுது. ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர், ஹேட்ஸ் ஆஃப். கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு ஒன்று ஒன்று. தேங்க்யூ வெரி மச். அந்த வீடு சாப்பிடலாம், அந்த புல்லு மண், இந்த மரத்தை பிடிங்கி மரத்தையே சாப்பிடலாம். மரம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம், சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுங்க. சாக்லேட். சரி விஜயன் சார், நீங்க சொல்லுங்க சார். 1 2 3 4 5 6 7 டிஷஸ். எஸ் சார். அது இல்லாம மிச்செல்லாம் ஓகே, we understood that. நம்ம ஜட்ஜ் பண்ண போறது அந்த 7 டிஷ். 7 டிஷ். ஆமா சார். Let's start one by one. சார், அதுல அந்த முடவாட்டுக்கால் மாட்டுக்கால் மாதிரியே ஒன்று இருக்கு பாத்தீங்களா, பாயா மாதிரியே இருக்கும் பாருங்க, பானைக்குள்ள இருக்கு. அது வந்து ஒரு ரூட் சார். அது வந்து ஒரு பாறை இடுக்குல தான் கிடைக்கும். அதுல சூப் சார். பேம்பூ ரைஸ் சார். இது வந்து பேம்பூ ஷூட்.
அதுவும் சிக்கனும் சார். திஸ் இஸ் ஆல்சோ சிக்கன் ட்ரை. இது வந்து பலாக்கொட்டையில் பண்ண ரொட்டி. இது ஒரு வாழைப்பழ ஸ்வீட். ட்ரைப் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணிருக்கு டிஷ். இது ஸ்வீட் சார். இது என்னது? oyster mushroom. oyster mushrooms. இது பியூட்டிஃபுல்லா குக் ஆயிருக்கு. இந்த பேம்பூ ஷூட் அண்ட் நோ ஆயில் அட் ஆல் சார். பேம்பு ரைஸ்னா என்ன ரைஸ் போட்டீங்க? பேம்பு உயிர் வாழுவதே, அதாவது வாழுது நம்ம கொடுத்துட்டு போறதே 40 வருஷம் தான் அது உயிரோட இருக்கும். அப்போ ஒரு ஃப்ளவர் வரும், அந்த ஃப்ளவர்லேருந்து வர்றதான் பேம்பு ரைஸ். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சார். இது ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த ஏவி பண்ணது. நீங்கள் பார்த்தது எல்லாமே இந்த உறுத்தல் என்ன தெரியுமா சார்? தண்ணி நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. அப்போ இந்த மனம் இருந்தால் தான் நீர் வரும். துளிர் விடும் பயிருக்காக உயிர் வாழும் உழவனுக்கு உதவணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் சேவ் பண்ணணும். இல்லைன்னா நம்மெல்லாம் உழவனுக்கு உதவ மாட்டோம், உதவாக்கரையாக தாங்க இருப்போம். அதனால உதவாக்கரையதை விட உதவும் கரங்களாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் வேண்டி கேட்டு. டோட்டலி 7 dishes. அவுட்ஸ்டாண்டிங், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். ஃபாரஸ்ட்டுக்கே போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். முடவாட்டுக்கால் சூப் வெரி நைஸ். ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே கிடையாது. ஐ லைக் த சூப் வெரி மச். தேங்க்யூ. பேம்பு ஷூட் மேங்கோ சிக்கன் எக்ஸலன்ட் சார். தேங்க்யூ சார். மேங்கோ ஸ்வீட்னஸ், அந்த நாட்டுக்கோழி கண்ட்ரி சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்ரி திங் ஹஸ் கம் அவுட். அண்ட் கோர் ஸ்வீட்னஸ் இருந்தாலும் ஒரு ஸ்வீட் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இல்லை. அது ஒரு காம்பினேஷன். அந்த பேம்பு ஷூட்டோட வரும்போது இட் கேவ் எ வெரி நைஸ் சேவரி டேஸ்ட் ஃபார் மை டங். வெரி நைஸ். பழாக்கொட்டை ரோட்டி வெரி நைஸ். பழாக்கொட்டையோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது சார். ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ் இங்கே இருக்க எல்லா டிஷ்லையுமே த பெஸ்ட் டிஷ் வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ் தான். கார்லிக் அண்ட் மஷ்ரூம் கான் ரியலி வெல். நல்ல காம்பினேஷன். பேம்பு ரைஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். ஃபர்ஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணுறேன். இட் ஹஸ் கம் அவுட் குட். அது வந்து ஃபாரஸ்ட்லேயே கிடைக்கிற ரைஸ்னால அது ஃபாரஸ்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணுறேன். ஐ எம் நாட் ட்ரீட்டிங் இஸ் அஸ் அ கமர்ஷியல் டிஷ். எஸ் சார். வெரி நைஸ். எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ சார். அப்படியே ஒரு ட்ரைபல் ஃபீஸ்ட் மாதிரி இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர். சூப்பர். ஸ்பெஷல் மென்ஷன் டு தீபா அண்ட் சவுண்ட் and Vaishnavi. Thank you very much. Thank you sir. இது ஃபினாலே டிஷ்க்கு அப்பாற்பட்டதா இருக்குது. ஒரு ட்ரீம் பிளாட்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த பிளாட்டர் பார்க்கும்போது ட்ரீம்ல பார்க்குற மாதிரி ஒரு பிளாட்டரா இருக்கு. என்னதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரவி. என் வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது பெசன்ட் நகர் பீச் தான் ஷெஃப். நார்மலா நீங்க பீச்சை பார்க்கறது வந்து ஒரு பீச்சா பார்ப்பீங்க. எனக்கு ஒரு எமோஷன் ஷெஃப். என்னோட ஷூட்டிங் லைஃபே அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு அடையாளமா அந்த அலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷன் எப்பவும் கண்டினியூவா உழைச்சுக்கிட்டே இருக்கணும் குறிக்கிறதுக்காக தான் அந்த அலையை காமிச்சேன் ஷெஃப். அந்த ராக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் என்னதான் ஒரு லெவலுக்கு போனாலும் அடின்னு தண்ணி அடிச்சா கூட அந்த ராக் அப்படியே நிற்கும். சின்ன சின்ன ஓட்டைகள் மட்டும் இருக்கும், அப்படியே அந்த ராக் இருக்கும். அதுல வந்து டார்க் சாக்லேட் போட்டு சீ சால்ட் போட்டிருக்கேன் செஃப். ஹனிகோம். அதுக்கப்புறம் பார்த்தனா என் லைஃப்ல சின்ன வயசு சாப்பாடு பாத்தீங்கன்னாக்கா ஒரு காஃபியும் ஒரு பட்டர் பிஸ்கெட் மட்டும் தான் செஃப். பட்டர் பிஸ்கெட்டுக்கு அடையாளமா அந்த பிஸ்கெட்டையும் அந்த காஃபி விப்பிங் கிரீம் வந்து அந்த காஃபி போட்டு அதுல பண்ணிருக்கேன் செஃப். இதுல டேஸ்ட் பண்ணீங்கன்னா தெரியும் செஃப். அந்த பில்லர் மாதிரி பில்லர் அதுதான் அந்த பில்லர் மாதிரி. அதை டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் செஃப். ஒரு முத்து எடுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்ல செஃப். பல ஹவர்ஸ் கஷ்டப்பட்டு தான் அந்த முத்தை எடுக்க வேண்டியிருக்கும். அந்த சிப்பி வந்து ஈஸியா எல்லாரும் எடுத்துடலாம். ஆனா அதுக்குள்ள இருக்க முத்தா மாறணும்னாக்கா எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணாதான் அந்த மாதிரி முத்தா மாற முடியும். அதுக்காக அந்த அடையாளமா அந்த முத்தை வச்சிருக்கேன் செஃப். அது முத்து வந்து சாக்லேட் போட்டு அது உள்ள கேரமல் ஹேசல்நட்ஸ் போட்டிருக்கேன். அது கீழ இருக்கிறது லிச்சி பனக்கோட்டா. இது வந்து நீங்களா பண்ண ஒரு முத்துச்சிப்பி. இந்த சிலிக்கான் மோல்டே ஒரு கெமிக்கலை வாங்கி நானே ஊத்தி அந்த கிளிஞ்சலை வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் செஃப். அதை வச்சு இந்த மோல்ட பாருங்க செஃப், பாத்திரம் கூட நாங்களே செய்யறோம் பாருங்க. அதான் நம்ம வாழ்க்கையில விதவிதமான மக்களை பார்ப்போம் செஃப். அதுக்காக அந்த சாக்லேட் மோல்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஸ்வீட்டும் இருக்கும், புளிப்பும் இருக்கும் செஃப். நீங்க எடுத்து ஒரு சாக்லேட் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அது உள்ள புளிப்பு இருக்கும் செஃப். இந்த பர்டிகுலர் ஷெல் டிசைன்ல இருக்கிற இந்த சாக்லேட் வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணியிருக்காரு. இந்த இது எதுல ஜெல்லில பண்ணீங்க? கொராக்கான்னு சொல்லிட்டு ஒரு கிரீம். ப்ளூ கொராக்கோ. அது வச்சு பண்ணா அதுவும் எடிபிள் இந்த மீன்
அந்த மீன் பனக்கோட்டை சார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எஃபர்ட்டுக்கு நான் சத்தியமா சொல்றேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் வந்தா ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்க, அது மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு இருக்கணும். அமேசிங் எஃபர்ட். சிலிகான் மோல்டு நீங்க பண்ணிருக்கீங்க, இதோட உங்க லைஃபை டிபிக்ட் பண்ற பீச் சைடில். அதுவும் இல்லாம அந்த ஹனிகோம் பத்தி சொன்னீங்க பாருங்க, ஐசிங் ஆன் த கேக், அமேசிங் ஜாப். தேங்க்யூ சார். யூஸ்வலாக வந்து கண்ணால் பார்த்து நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் கண்ணால் பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிப்போம். சத்தியமாக சொல்கிறேன், இதை டிஸ்டர்ப் பண்ணி சாப்பிட மனசு வர மாட்டேங்குது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேட். இது ட்ரீம் பிளாட்டர் இல்லை, நாங்கள் ட்ரீமில் கூட பார்க்க முடியாத ஒரு பிளாட்டர், அது மாதிரி ஒரு பிளாட்டர் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிற அந்த நீங்கள் இந்த ப்ளூ கலர் பண்ணும்போது நாங்கள் இருந்தேன். அந்த அலையை கூட வந்து நீங்கள் ஒரு ஃபோம் மாதிரி பண்ணி, அந்த லெமன் ஃப்ளேவர்டு ஃபோம் மாதிரி பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த முத்துச்சிப்பி அந்த சுகரில் ஷெல்ல பண்ணியிருக்கீங்க. அந்த ஷெல்லுக்கு பியூட்டிஃபுல் கலர் கொடுத்துருக்கீங்க. அந்த சாண்ட் மால்டீவ்ஸில் இருக்கிற சாண்ட் மாதிரி உங்க மனசு மாதிரி வெள்ளையா இருக்கு. தேங்க்யூ சார். லீச்சி பேனகோட்டா, லீச்சியோட ஃப்ளேவர் அமேசிங்கா இருக்கு. அந்த ராக் வந்து தண்ணியில அரிப்பு எடுத்து அதுல ஹோலா வந்த மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக அந்த ஹனிகோம் மாதிரி ஒரு பிஸ்கட்டை பண்ணி அந்த ராக் மாதிரி வச்சிருக்கீங்க. யூ ஹவ் காட் டு தட் மச் ஆஃப் ஃபைனஸ்ட் டீடைல். இது மாதிரி யாராவது ஒரு பண்ண முடியுமான்னு எனக்கு ஐ டவுட் இட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. There cannot, I don't know if there is going to be a better plate than this. For me, this is the best. Great job. Thank you. Superb, Dina. Fantastic. Thank you, Dina. Thank you very much. ஐயா, நீங்க மட்டும் பெருமையா இருக்க கூடாது, உங்க ஃபேமிலி, உங்க கூட இருக்கவங்க எல்லாரும், உங்க ஏரியால இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்க பெருமை சேர்த்துட்டீங்க. பட்டு சொன்ன மாதிரி இதோட நல்ல பிளாட்டர் வருமா தெரியாது, பட் ஸ்டில் இட்ஸ் an excellent one. எல்லா பெசனர்ல இருக்கவங்க எல்லாரும் பாருங்க. உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க பெசனகரை பாருங்க எல்லாரும். கரெக்ட். பிரீதா, உங்களோட ட்ரீம் பிளாட்டர் பேர் என்ன? இந்த டிஷ் பேரை விட நான் இந்த டிஷ்ஷை பற்றி ஏன் இந்த டிஷ் நான் சூஸ் பண்ணேன்றது சொல்கிறேன். ஒரு விமனா மீடியாக்குள்ளே வரணும்னு டிசைட் பண்ணி உள்ளே வந்து அதில் ஒரு பாயிண்ட் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அது ஈஸியாக எல்லாருக்குமே நடந்துடுறது கிடையாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வர பெண்களுக்காக, விமென் இன் மீடியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளேட். இது வந்து ஏன் பசில்ஸா வச்சேன்னா, நம்ம லைஃபே வந்து பசில் தான். ஜிக்ஸா பசில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒண்ணுமே புரியாது, எது ஸ்டார்ட் எது எண்டு எதுவுமே நமக்கு புரியாது. ஆஸ் வி புட் ஆன் த பீசஸ், எல்லா பீசஸும் பண்ணும்போது தான் அதோட மீனிங் எல்லாமே நமக்கு புரிய வரும்ன்றதுனால தான் இந்த பசிலை நான் சூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறது. இதுல 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ டிஃபரண்ட் ஃப்ளேவர்ஸ். ஸ்டார்டிங் வேற வேறயா? ஒன்பதும் வேற ஷெஃப். ஒன்னு வந்து ரைஸ் அண்ட் ஆல்மண்ட் ஃபிர்னி பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா, என்ன மாதிரியோ இல்லை எல்லாரும் பேக்ரவுண்டே இல்லாம மீடியாக்குள்ள வர ஆட்கள் இருக்காங்கல்ல, ஸோ எங்க ரூட்ஸை காட்டுறதுக்காக நான் ரைஸ் வச்சு ஒன்று பண்ணோன்னு ரைஸ் அண்ட் ஆல்மண்ட் வச்சு ஒரு ஃபிர்னி பண்ணியிருக்கேன். அப்புறம் ரோஸ் அண்ட் பிஸ்தால ஒரு பேஸ் பண்ணியிருக்கேன். அது எதை காட்டுதுன்னா, சொல்லு, தைரியமா சொல்லு. சாரி, ரிலாக்ஸ் சார், டேக் யுவர் டைம், டேக் இட் ஈஸி. ரோஸ் அண்ட் பிஸ்தா என்னன்னா, என்னைக்குமே ஒரு நாள் சந்தோஷமா இருந்துராது. ஒரு நாள் ஷூட் வந்தா, ஒரு நல்லது நடந்ததுன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு பிஸ்தாஷோ ஃப்ளேவர் ஒன்று வரும்ன்றதுனால நான் அது வச்சிருக்கேன். ஆப்பிள் அண்ட் சின்னமன் போட்டு ஒரு பேஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, நாங்கள் பண்ணுற சாக்ரிஃபைசஸ் குறிக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். மேங்கோ அண்ட் கோகனட் ஜெல்லி பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, நாங்கள் என்னதான் ஸ்வீட்டாகவே இருந்தாலும் நாங்கள் வெரி ஃப்ளெக்சிபிள். எங்களை எவ்வளோதான் அடித்தாலும் நாங்கள் ஜெல்லி மாதிரி நாங்கள் பவுன்ஸ் ஆகிட்டே இருப்போன்றதை காட்டுறதுக்காக மேங்கோ ஜெல்லி பண்ணியிருக்கேன். பொமோகிரனட் மூஸ் பண்ணியிருக்கேன். எதுனாலுமே நாங்கள் உடனே எமோஷனல் ஆகி கரைஞ்சிருவோம். அதை டெபிக் பண்ணுற மாதிரி நான் ஒரு மூஸ் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். பெரி அண்ட் யோகட்
நாங்கள் என்னதான் ஸ்வீட்டாக இருந்தாலும் எங்களுக்குள்ள அந்த ஒரு நக்கலும் இருக்கும், அந்த கேலி கிண்டல் எல்லாம் இருக்கும். அதை டெபிக் பண்ணுற மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். டீயில் ஒரு பனக்கோட்டா பண்ணியிருக்கேன். அது வந்து எங்களோட ஸ்லீப்லெஸ் நைட்ஸை குறிக்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். பான் ஷாட் வந்து நாங்கள் என்னதான் பார்க்க ஃப்ரெஜைலாக இருந்தாலும் வெரி ஸ்ட்ராங் இன்சைடுன்னு காட்டுறதுக்காக நான் அந்த பான் ஷாட் பைனாப்பிள் அண்ட் சில்லி போட்டு நான் பண்ணியிருக்கேன். என்னதான் கோவம் இருந்தாலும் வெளியே ஸ்வீட்டாக தான் காட்டுவோன்றதுக்காக அந்த பைனாப்பிள் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பீசஸ் எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் எங்கள் லைஃபே நீங்கள் பசில் சால்வ் பண்ணுற மாதிரி அது டெபிக் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்கேன். இது எல்லா பீசஸும் சேர்ந்தாதான் எங்களோட மீடியா லைஃப் வந்து சேர்க்க முடியும். இது சேர்த்து முடிச்சுட்டு இந்த ட்ராயரை திறந்தீங்கன்னா விக்ட்ரி ஆஃப் விமன் அதை டெபிக் பண்றதுக்காக தான் இந்த டிஷ்ஷை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். டு ஆல் விமன். இதை நீங்க டேஸ்ட் பண்ணும்போது எங்களோட விக்ட்ரியே டேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஷெஃப். அதுல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபியூல் டீன் பண்ணியிருக்கோம், சாக்லேட்ல ஃபியூல் டீன். ப்ளோன் சுகர்னு ஒரு மெத்தட்ல நாங்க ஒரு ஆப்பிள் பண்ணியிருக்கோம். அதை நான் பிரேக் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஏன்னா we are already broken. நாங்க எல்லாமே உடஞ்சு தான் இருப்போம். பட் நாங்கள் ரொம்ப எல்லாத்துலேயும் தெளிவாக இருப்போன்றதை காட்டுறது தான் உடச்சே இருக்காது. அது உள்ள ஹேசல்நட் ப்ரலைன் மூஸ் இருக்கு, காஃபி அண்ட் ஹேசல்நட் ஸ்பஞ்ச். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ளேவர்ஸ்னா காஃபி அண்ட் ஹேசல்நட். நான் அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிஷ்ஷே பண்ணியிருக்கேன். சால்டட் கேரமல் பண்ணி வச்சிருக்கோம், அது ஒரு லேயர். வெளியே வந்து கேவியார், ஆரஞ்சு அண்ட் பேசல் கேவியார் போட்டிருக்கேன். அதுக்கு வெளியே ஆப்பிள் கிரம்பிள் பண்ணியிருக்கேன். அதுக்கு வெளியே நம்மளோட ஸ்பாஞ்ச் வச்சு நான் முடிச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே இவனுங்க வச்சுதான் பண்ண. ஆனா பிரீதா, நீ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அந்த மீடியா விமன் பத்தி, எந்த உமனா இருந்தாலும் வந்து ஒரு ஃபீல்டுல அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறவங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிலேட் பண்ண முடியும். இன்னும் ஒண்ணு ஷெஃப், இந்த டிஷ்ஷை நான் எங்க அம்மாக்கு வந்து கொடுக்கணும்னு, அது எங்க அம்மாக்காக தான் நான் அதை டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எங்க அம்மா இல்லைன்னா நான் இங்க நிக்க மாட்டேன், இந்த ஸ்டேஜ்ல நான் இல்லை. ஒரு நிமிஷமும் நான் அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதெல்லாம் விட்டுட்டு அவங்க எனக்காக தான் ஓடிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்க என்னை தாண்டி எதை பற்றி யோசிச்சதில்லை. அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. நான் இங்கே நிற்கிறேன், நான் இங்கே நின்று உங்கள் முன்னாடி இந்த ஃபினாலியில் நிற்கிறேன்னா அது எங்கள் அம்மா தான். ராப்பகலாம் எங்கள் அம்மா அதுக்காக உழைச்சிருக்காங்க. ஷெருபாக்கா சொல்லி கொடுத்து எங்கள் அம்மா வீட்டில் அத்தனை வாட்டி என்னை உட்காந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஷ், இந்த டேஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது எங்கள் அம்மாவோட விக்ட்ரியாகவும் அது இருக்கும். உங்கள் விக்ட்ரியை நாங்கள் சாப்பிட்டு தான் இருக்கக்கூடாது, ஏன்னா அதை சாப்பிட்ற மாதிரி மனசு வர மாட்டேங்குது, அவ்வளவு அழகா இருக்கு. அதுல போஸ்ட் ஆப்பிள்ஸும் போட்டிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு தருணத்துல பிரீத்தாவோட அக்காவை கூட போறோம். அக்கா வாங்க. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். Each one is different. Each one is different. ஜிக்ஸா பசில் 9ம் என்னமோ நினைச்சேன், பட் ஆனா கரெக்டா. You deserve a standing ovation. You just deserve a standing ovation. Amazing. நான் எப்பவுமே வந்து யாரா ஸ்டோரி சொன்னாங்கன்னா எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடே இருக்காது. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு வந்து அதுக்கு முகமே கிடையாது, அதுக்கு கதையே கிடையாது. அதுக்கு வெறும் கண்ணில் பார்க்கறதும் டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் வேல்யூ. அந்த சாப்பாடு மட்டும்தான் பேசணும். வித் ஆல் த திங்ஸ் தட் யூ டோல்ட், அந்த அதெல்லாத்தையும் நான் எடுத்து தனியாக வச்சிருந்தா கூட அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கணும். அதுக்கு ஒரு கேரக்டர் இல்லை பிரீதா, 10 கேரக்டர் இருந்தது. அந்த 9 பசலுக்கும் ஒரு கேரக்டர் இருந்தது. உமனுடைய சக்ஸஸ், நீங்கள் விக்டரியை நான் டேஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்க, அதுக்கு ஒரு கேரக்டர் இருந்தது.
10க்குமே சம்பந்தமே இல்லாம வித்தியாசம் இருக்கும். அமேசிங். இந்த 9க்கும் 9 டேஸ்ட், டெக்ஸ்சர், ஃப்ளேவர், everything was unique. And hats off to you. I don't think so anybody can do it. சூப்பர்க்கா. டேஸ்டிங் இப்ப அடுத்ததா நம்ம கூப்பிட போறது கிரண் மேம் இன்னைக்கு. கிரண் மேம் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் தேடி ஜூ பீச் போறாங்க. அப்போ அங்க அந்த பையனை பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் சாப்பிட்ட டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரான்ஸ் தான். Is it right? ட்ரூவா? யா ட்ரூ. என்ன எல்லாரும் ஒரு ஸ்டோரி கேப்பீங்க, எங்க ஸ்டோரி என்ன ட்ரூவா ஃபால்ஸா கேப்பீங்களா? கேளுங்க சார், எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குல்ல. இந்த கதை நம்புற மாதிரி இல்லையே. சரி, டிஷ் பேர் என்ன? அது என்கிட்ட சொல்லல. This is a sea bass fish in a Mignon sauce, which is a French sauce with gunpowder potatoes, ghee roast chicken in a tart, and those are the roasted broccoli, which I just made it just like that, just chuma side. And that's a lotus stem in a honey dip. A tempura in Amritsari prawns. This is Berry's Muse. Very nice. கிரண்ஜி ஃபண்டாபுலஸ் எஃபர்ட். சீபாஸ் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், அதோட அந்த சார்கோல் அந்த இந்த சாஸ் இது வந்து அமிர்த்சரி எப்படி சொல்றீங்கன்னா This is the Amritsari prawns tempura, you can say that. Tempura is a fusion of Amritsari. But the masala is Indian. Very intricate. But best one is the broccoli and the berry mousse is fantastic. மிச்ச மூணு நல்லா இருக்கு, நான் நல்லா இல்லைன்னு சொல்ல. அந்த ரசம் ஷாட் என்னது? Rasam with coconut milk. Berry mousse excellent. Number 1. Prawn flavoring excellent. Thank you. அந்த டார்ட் கொஞ்சம் ஓவர் குக்கான சிக்கன் இருக்கு, ஆனா அந்த மேல இருக்கிற மசாலா நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. அந்த சிக்கன் கொஞ்சம் நிறைய நேரம் குக் பண்ணிருக்கீங்க. சோ அது மட்டும் தான் ப்ராப்ளம். வெரி குட் எஃபர்ட், ஃபேண்டாஸ்டிக். Thank you sir. டெசர்ட் தான் செஞ்சிருக்கேன், ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரோக்கன் ட்ரெயின், அதாவது ஒரு பாதி உடைஞ்சு நீதி ப்ராப்பராக இருக்கிற ஒரு ட்ரெயின் மாதிரி. இந்த டிஷ் எப்படி பிளான் பண்ணாண்டா, அது இந்தியாவில் இருந்து ஒரு ஒளி தீபம் உண்டு, அதாவது ஒரு பறக்கிற பலூன் உண்டு, ஹீட்டில் பறக்கிறதுக்கான ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். பண்ணி அதில் ஐசோமோட் வர்றதுக்குள்ள ஐசோமோட்ல இருந்து இந்தியா ஃபிளாக் வெளில வரணும். அதுக்கு பிறகு ரெண்டுமே மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருந்தேன். லிக்யூடில் ரெண்டுமே மூவ் பண்ணி ரெண்டும் இணைகிற மாதிரி. ஒரு காலத்தில் குமாரி கண்டத்தோட இணைஞ்சு தான் எங்களோட எல்லாமே ஒரு தேசமாக இருந்தது. அரை ஆசி பறந்த நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு டிஷ் கிரியேட் பண்ணணும்ன்றதான் என்னோட பிளான்ல இருந்தது. ஸோ வர முடியல. நீ வின் பண்ணாம போ, ரெண்டாவது பிரச்சனை. இந்த உலகம் பூரா இருக்க தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ஒரு அர்ப்பணிப்பா இந்த டிஷை நான் பண்ணியிருக்கேன். அதுல என்னென்ன காம்போனன்ட் இருக்கு வாகீசன்? மெயினா வந்து எல்லாமே சாக்லேட் அவுட்லேயர் எல்லாமே வளர்ந்து நான் சாக்லேட் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இந்த சில்ல வீலா இருக்கட்டும், ஸ்லிப்பர் கட்டை, அதுக்கு பிறகு ட்ராக் மேட்டர் எல்லாமே சாக்லேட்ல இருக்குது. முன் ஃபேஸ் எல்லாமே இதெல்லாம் ஃபுல்லாக சாக்லேட். இதுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டான் இலையை வச்சுக்கொண்டு ரைஸையும் வச்சுக்கொண்டு ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணி நான் ஒரு ரைஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். நான் ஒரு பேர்னான ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணியிருந்தேன். நான் பேர்னிங் ஸ்வீட், அதாவது நெருப்பில் எரிஞ்சு எல்லாமே கூட எல்லாமே கொஞ்சம் உருக்கமாக இருக்கிற மாதிரியான ஸ்வீட்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ள உள்ளுக்கு ஆட் பண்ணியிருக்கிற திங்ஸில் ஆமாம் ஹித்துல் புடிங் இருக்குது, கருப்பட்டி, அது மாதிரி இது இருக்குது, பனானாவில் செஞ்ச பனானா ஸ்வீட்ஸ் இருக்குது, சாக்லேட் மோஸ் இருக்குது. பட் இருந்ததை வச்சுக்கொண்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறேன். டேஸ்ட் வைஸாக பெஸ்ட்டாக இருக்குமென்று நம்புகிறேன். வண்டர்ஃபுல். இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு இங்க இருக்கிற எந்த எக்யூப்மெண்ட் சப்போர்ட்டும் இல்லாம, இங்க இருக்கிற எந்த இன்கிரிடியன்ட் சப்போர்ட்டும் இல்லாம, அங்க இருந்துகிட்டு அங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க செஞ்சிருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக் ஷோ வாஹீசன், ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப ரொம்ப ப்ரௌட். என்னன்னா விட்டு கொடுக்காம அங்க இருந்து கூட நீங்க செஞ்சீங்க பாத்தீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வின்னர். ஃபேண்டாஸ்டிக். இங்க இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா அதே ரொம்ப நல்லா இருக்கு. We enjoyed your cooking. Thank you. And கூடவே இருங்க. Final winning moments பார்க்கலாம். Yes. hello, dish பேர் என்ன? ட்ரீம் பிளாட்டர். என்னது இதுனே புரியல ஃபர்ஸ்ட். நான் எழுந்தின்னு சொல்லிட்டா? சொல்லுங்க சார். எனக்கு குக்கிங் தெரியாது. நான் 4 பேர் சொன்னாங்கன்ட்டு இங்க வந்தேன். அப்படி சொல்லிட்டு இது மாதிரி எட்டு வந்து இருக்கு.
ஓகே ஸ்டார்ட். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில வந்து மத்த எல்லா மரத்தோடையும் வாழை மரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மரம். இந்த மரம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே வந்து ஏதோ ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாழை மரத்தையும் ஆண்களையும் கனெக்ட் பண்ணி ஒரு மெட்டஃபர் மாதிரி 5 கோர்ஸ் பிளாட்டர் பண்ணிருக்க. வாழை மரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் வச்சு செஞ்சிருக்க. ஆண்கள் லைஃப்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நான் அந்த டிஷ் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஆணுக்காக ஒரு பெண்ணா? ஷெஃப், நான் இங்க வந்து வாழை தண்டுல கெஸ்பாச்சோ சூப் பண்ணிருக்கேன் ஷெஃப். இது வேர்ல்ட்ல வந்து கோல்டஸ்டான சூப். அந்த சூப்புக்குள்ள வாழைத்தண்டு நான் இன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன். இதுல வந்து தக்காளியும் வாழைத்தண்டும் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது ரெண்டுமே வந்து pH வந்து ஹையா இருக்குன்றதுனால அது பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது, ட்ரிக்கியா இருந்தது. அதனால நான் ரிவர்ஸ் பெரிஃபிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஷெஃப். வாழைத்தண்டுல வந்து நான் ஒரு ஸ்பெகட்டி பண்ணியிருக்கேன். வாழைத்தண்டு சூப்பில் ஒரு ஸ்பெகட்டி பண்ணியிருக்கேன். நடுவில் இருக்கிறத கெஸ்பாச்சோ சூப். இந்த சூப் நீங்க அப்படியே எடுத்து வாயில போட்டுட்டோம்னா அப்படியே அது பர்ஸ்ட் ஆயிட்டு அந்த வாழைத்தண்டுல என்னென்ன ஃபிளேவர்ஸ் இருக்கோ அது உங்க மவுத்துக்குள்ள போகும். அந்த ஃபோம் வந்து வாழைத்தண்டுல வந்து நான் வந்து பீட் பண்ணி எடுத்து பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ் தயார் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த டிஷ் வந்து ஒரு ஆணோட லைஃப்ல எந்த ஸ்டேஜ் டினோட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, ஒரு குட்டி பையன் ரொம்ப ஜாலியா இருக்கும், துருதுருன்னு இருக்கும், பப்ளியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பையனை காமிக்கிறதுக்காக தான் அந்த கெஸ்பாச்சோ சூப் பண்ணியிருக்கேன். அவனோட கனவுகள், அவனோட இமேஜினேஷன் அதெல்லாம் காமிக்கிறதுக்காக நான் இந்த ஆர்பிட் மாதிரி இப்படி பண்ணியிருக்கேன் ஷெஃப். இன்னொன்று வந்து அவன் வீட்டில் இருக்கும்போது எப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்பவுமே ரொம்ப சந்தோஷம் இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஏர் பபிள்ஸ் ஷெஃப். அவனோட ஹாப்பினஸ் அந்த பபிள்ஸ் ஷெஃப். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்டார்டர் பண்ணியிருக்கேன் ஷெஃப். இந்த ஸ்டார்டரோட பேர் வந்து வாழைக்காய் பேஃப். ஓகே. இந்த வாழைக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு அது வந்து லேயரா வந்து நான் அடுக்கி அதுக்குள்ள வந்து ஒயிட் சாஸ் தயார் பண்ணி 30 லேயர் கிட்ட நான் பண்ணியிருக்கேன். 30 லேயர் இவ்வளவு பெருசா இருந்தத கம்ப்ரஸ் பண்ணி இவ்வளவு டைட் ஆக்கிருக்கீங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சாஸ் பண்ணியிருக்கேன் ஷெஃப். இது வந்து ஒரு ஆணோட ஒரு யங்ஸ்டர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு இருக்கிற ஒரு பையன். டிஷ் ஆஃப் ப்ரெஷர்னு நான் சொல்ல விரும்புறேன். அவனுக்கு நிறைய வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அவன் எடுத்துக்கிறேன். அவன் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறேன். அவனோட வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்கு அப்படின்னா, இல்ல அவனுக்கு ஒரு அக்கா இருக்கு அப்படின்னா வந்து அவன் அது பண்ணணும்ன்றது ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், பண்ணணும்ன்றது அது சிஸ்டத்தில் அப்படி சொல்லுது பண்ணணும்ன்றது. பட் அவனாவே அதை ஏற்றுக்கிட்டு அந்த பொறுப்புகள் எல்லாமே ஏற்றுக்கிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் அவன் முதுகில வச்சு போக போக கிராஜுவலி ஒரு யங்ஸ்டர்ல இருந்து அவன் வந்து ஒரு மேனா மாறிடுது. அதே மாதிரி தான் இந்த டிஷ் மேல நான் அவ்வளோ வெயிட் போட்டிருக்கேன். வெயிட் போட்டதுனால தான் அது அப்படி கம்ப்ரெஸ் ஆனது. அதுக்கப்புறம் நான் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இவ்வளோ ப்ராசஸ்ல அது போனாலும் கடைசியா உங்க முன்னாடி ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி அந்த டிஷ் வந்து நிக்குது. அப்படிதான் ஒரு பையன், ஒரு யங்ஸ்டர். ஒரு மெயின் கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். வாழை இலையில பாஸ்தா பண்ணியிருக்கேன் ஷெஃப். வாழை இலையில வந்து பெஸ்டோ பாஸ்தா பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இது புராட்டா சீஸ். அந்த சீஸுக்குள்ள நான் வந்து வாழை இலை பெஸ்டோ சாஸ் வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மேரிட் மேனோட ஸ்டேட் டினோட் பண்றதுக்காக இந்த டிஷ் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்து அவனுக்கு வந்து அவனோட லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணணும். பொண்டாட்டி ஃபேமிலியையும் அவனோட சொந்த ஃபேமிலியையும் வந்து அவன் எப்பவுமே வந்து பேலன்ஸ் பண்ணணும். இட்ஸ் அ டிஷ் ஆஃப் பேலன்ஸ். அப்புறம் வந்து அந்த ஸ்டேஜ்ல அவனுக்கு எல்லா விஷயமும் புதுசா இருக்கு. அவனுக்கு ஒரு பெண்ணோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து புதுசா இருக்கு. அவளுக்கு இருக்கிற மூட் ஸ்விங்ஸ் வந்து அவனுக்கு புதுசா தான் இருக்கும். அந்த டைம்ல தான் அவனோட ஒய்ஃபோட பிரெக்னன்சி எல்லாமே வந்து அவன் ஹேண்டில் பண்ற ஒரு ஏஜ், அது ஒரு பீரியட் அது. ஸோ அது ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நான் இந்த டிஷ் பண்ணியிருக்கேன் ஷெஃப். இந்த டிஷ் வந்து வாழைக்காயில வந்து நான் கொஷாரி பண்ணியிருக்கேன். கொஷாரி ஈஜிப்ஷோட நேஷனல் டிஷ் கொஷாரி. அதுக்கு ஒரு சாஸ் இருக்குமே, டொமேட்டோ போட்டு வினிகர் வச்சு. அந்த சாஸ் நான் வாழைப்பூல பண்ணியிருக்கேன். வாழைப்பூலையா? வாழைப்பூல பண்ணி. ஸோ இந்த டிஷ் வந்து எப்போவுமே ஹம்பிளாக இருக்கும். இது நிறைய ப்ரோட்டீன்ஸ் தருது, ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ என்னதான் வந்து ரிச் இன் ப்ரோட்டீனாக தான் இருந்தாலும் அது எப்போவுமே வந்து ஹம்பிளாக ரிமைண்ட் பண்ணும். அதே மாதிரி தான் வந்து அப்பான்ற ஒரு ஸ்டேஜ் வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து அவர் எந்த அளவுக்கு அவங்க கிட்ஸுக்காக பண்ணாலும் வந்து அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் வந்து எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவோட ஸ்டேஜ் காமிக்கிறதுக்காக நான் வந்து இந்த டிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு டிசர்ட் பண்ணியிருக்கேன். ஓட்ஸ், அதே மாதிரி பீக்கன்ஸ், ரஸ்தாலி காப்லர் ஒன்று பண்ணியிருக்கேன். ரஸ்தாலி பனானால வந்து ரஸ்தாலி வாழைப்பழம் வச்சு காப்லர். அப்புறம் செவ்வாழையில வந்து ஒரு சோர்பே பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் என்ன ஸ்டேஜ் காமிக்கிறேன்னா, இது பார்க்கும்போது எனக்கு ஒரு வயசான தாத்தா அந்த மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ அவரோட ஃபேஸ் எல்லாம் வந்து சுழுக்கமாக இருக்கும். ஸோ அது ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இது கட் பண்ணிட்டோன்னா அதுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு தாத்தா வந்து எவ்வளோ கூலாக இருக்குன்றது இந்த சோர்பே மாதிரி கூலாகவும் இருக்கும். அதுக்குள்ளே கட் பண்ணி உள்ளே போனால் அவரோட ஹார்ட் வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும்.
இது உள்ள என்ன இருக்கு? ஸோ இந்த வாழை மரம் வந்து எல்லாமே நமக்கு கொடுத்தாச்சு. அதோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லுமே வந்து நம்மளுக்கு ஒன்றா கொடுத்தாச்சு. இப்போ கடைசியாக வந்து வாழை மரத்துக்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது வாழை நார் மட்டும்தான். ஸோ அந்த வாழை நார் வந்து புகை இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன். வாழை நார் இவ்வளோ நேரம் வச்சதுனால வருமானம் எனக்கு தெரியல. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ, தொட்டிலா என்னை தூக்கி. அந்த புகை எப்படி காத்தோடு காத்தா போகுதோ அதே மாதிரி இந்த ஆண் வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவன் காத்தோடு காத்தானாலும் இப்படி சாம்பல் ஆனாலும் அவனுக்கு இருக்கிற லவ், அவனுக்கு இருக்கிற பிளஸிங் எல்லாமே வந்து அடுத்த ஜெனரேஷன் கொடுத்த பிறகுதான் அவன் கிளம்புறான். He always gave. இது என்னது? இது நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு இந்த டிசிடிசியில ஒரு 6 months நான் இவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இவங்களை நான் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். திஸ் இஸ் மை வே ஆஃப் செலிப்ரேட்டிங். இது அபார்ட் ஃப்ரம் இந்த செட்டில் இருக்கிறத தாண்டி டெக்னீஷியன்ஸ்க்கும் சேர்த்து டெல்னா வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டெல்னா, இந்த மாதிரி வந்து ஒரு டெடிகேஷன் வந்து கொடுத்ததுக்கு. And we promise we shall keep giving always. Men. வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை, பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. டேஸ்டிங். ஓகே. உப்பு. எல்லாத்தையும் உப்பு விட்டாங்க. இது டெசர்ட் இல்லையா? ஆஹா, the banana is outstanding. அதாவது என்னன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் தான் இது. இந்த டெசர்ட் தவிர மிச்ச எல்லா குஷரியும் சரி, வாழையில பெஸ்டோ வித் பொராட்டா, வாழைக்கா வச்சு அந்த இது அண்ட் த காஸ்பர், நாலுக்குமே உப்பு கம்மியா இருக்கு. ஆக்சுவலி உப்பு இல்லை, உப்பு இல்லை, அதான் ஃபேக்ட். உப்பே போடல. ரொம்ப நேரம் உப்பு தான் டேஸ்ட்டாக இருக்கு. இது டேஸ்ட் பண்ணலையோ? இல்லை, அது ஒரு ஸ்பூன் மட்டும்தான் எல்லாத்துலையும் போட்டிருக்கு. நான் கேட்டேன் 3-4 வாட்டி போடணுமான்னு. எனக்கும் ராமுக்கும் உப்பு கம்மியாக ஃபீல் ஆச்சு. இந்த டெசர்ட்ல சூப்பராக இருந்தது. பட் அந்த வாழை இலையில பண்ண அந்த பெஸ்டோ என்னால் நம்பவே முடியல. வாழை இலையில அல்வா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த பெஸ்டோ பண்ணும்போது கசக்கவே இல்லை, நல்லா இருக்கு. திஸ் இஸ் அ ட்ரூ பிளாட்டர். வெரைட்டி சூப், மெயின் கோர்ஸ், டெசர்ட், இது எல்லாமே ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் கான்செப்டோட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிற வேரியஸ் டிஷ்ஷஸ் கொடுத்துருந்தீங்க. இது என் வாழ்க்கையில் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இதுல இவ்வளோ எலிமெண்ட் இருக்கு. அந்த சாஸ் கூட சாப்பிடும்போது இவ்வளோ ஜூஸியா இருக்கு. இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். இதுல நீங்க சொன்ன மாதிரியே அந்த பர்ன்ட் ஆஷோட ஃபிளேவர் வருது அந்த சாயில்ல. அவுட்ஸ்டாண்டிங், அவுட்ஸ்டாண்டிங். வெரி டச்சி, எக்ஸலண்ட், வண்டர்ஃபுல். டூ குட். ஹேட்ஸ் ஆஃப்.